ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 6/9/2024 வெள்ளிக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சுப முகூர்த்தம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னம், இருப்பு 1 நாழிகை 52 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:47 மணி வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 9:18 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 9:45 மணி வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 12:48 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு பிற்பகல் 1:47 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 9 மணி 18 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:18 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக அம்பாள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே சமயம் புத்துக்கோயில் போயிட்டு வாங்கோ. எல்லா ராசிக்காராலும் போகிறது தப்பே கிடையாது. ராகு கேது பிரீத்திக்காக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளை வழிபாடு பண்ணுங்கோ, நாக வழிபாடு பண்ணுங்கோ. அற்புதமான சந்தோஷம் உங்களை தேடி வரும், மனக்குறைகள் அகலும். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள களத்திர காரகராகிய சுக்கிர பகவானை வழிபட முன்னேற்றங்கள், சுபிஷங்கள் வந்து சேரும். இன்னைக்கு சுப முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால நிறைய திருமணங்கள் நடக்கும். அதனால் இன்னைக்கு இல்லறத்தில் இணையும் அனைத்து தம்பதியருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக எங்களது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன், கன்னி ராசியில் கேது, சுக்கிரன் மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒருவித உற்சாகம், மாலையில் ஒருவித மகிழ்ச்சி. என்ன இப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா காலையில் சந்திர பகவான் பகைரோன ரோகசானமாக 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார், கேது பகவானுடன் இணைந்து. சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார், கலகலப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சாயந்தரம் அவர்களும் போடுன்னு போடுவீங்க, ஆற்றலோடு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள், தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்கள் அருமையாக செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த ஒரு லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தரசிகள் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தினை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது சின்ன பேப்பரில் விபூதி மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சிறு குழப்பமும் மாலையில் ஒருவித ஆற்றலும் உண்டாகும் நாள்.
ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலையில் பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட பகிர்வுன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காலையில் லைட்டாக ஒரு குழப்பம் இருக்கும். சரி, கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், அதேமாரி குடும்பத்திலையும் குழந்தைகள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம். அப்படிங்கிறதுனால அவங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி கொடுத்து அப்படியே கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறு அளவில் குழப்பம் வந்து நீங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் சிறு அளவில் மனக்குழப்பமும் ஏற்படலாம். ஏன்னா காலையில் சுகஸ்தானமாக்கிய 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் சாயந்தரம் 5ஆம் இடமாக்கிய பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால் காலையில் உற்சாகம், சாயந்தரம் லைட்டாக குழப்பம். சரி, சாயந்தரம் வரைக்கும் ஏன் ஜாலியாக இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ, உற்சாகமாக இருங்கோ. அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக வீறு நடை போடுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் சாப்பாடு அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் நம சிவாய இல்லைன்னா அவங்கவுங்க இஷ்ட தெய்வம், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் ஓரமாக ஆடி உங்கள் வீட்டு வாசலில், காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக போட்டுருங்க. வெளியில் எறும்புகள் சாப்பிட்ரும். எறும்புகளுக்கு அன்னதானம். இன்றைக்கி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண் 1. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறார். அவரே உங்களுக்கு ராசி மாறி சாயந்தரம் சந்திர பகவான் 4ஆம் இடமாக சுகஸ்தானத்துக்கு வந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். அதனால் இன்றைக்கி ஜாலி தான். சந்தோஷமாக வேலை செய்யுங்க. உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, இன்றைக்கி உறவினர்கள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடன் பிறப்புகளின் வருகை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக சில மாற்றங்களை செய்வார்கள். எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசியை கையில உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் நரசிம்ம சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போறார். அவரே சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துக்கு வந்துள்ளார். அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் நினைச்ச காரியங்களை அருமையாக சாதிச்சுக்கலாம். இன்னைக்கு குடும்பத்திலையும் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும். இருந்தாலும் அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான். அதனால கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த பெண்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலை முடிஞ்சு அப்படியே வரும்போது அந்த 2 சாக்லேட்டையும் சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 5.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் உண்டாகும் நாள். வீண் அலைச்சல் இன்னைக்கு கிடையாது, ஆதாயமான அலைச்சல் தான். சரியா, உத்தியோகத்திலையும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்தோன்னா ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் நிகழும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் கவனமாக இருப்பீங்க. இன்றைக்கி குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாங்கிறதுனால அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயிலணும். அதாவது ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கவனமாக கேட்டுக்கணும். சரியா, இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்களில் சிரத்தையாக இருக்கணும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறு முயற்சிகள் கூட காலதாமதம் ஆகலாம். அதேமாரி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சோண்டு சர்க்கரை அரை ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுருங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் உண்டாகும் நாள். காலையில் அயனசயன போகஸ்தானமாக்கி 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு சிறு செலவை வைப்பார். அவரே ராசி மாறி உங்களுடைய ஜென்மராசிக்கு வந்து குதிச்சுடுறார். அதனால நன்மை உண்டு அப்படின்னாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் இன்றைக்கி குழப்பம் இருக்காது, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனை ஒற்றுமை இன்றைக்கி ஜோராக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். எடுக்கிற காரியத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. அதேமாரி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். காலையில் எழுந்தோடனே ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். 50-50. ஓகேயா, வரவு 8 செலவு 10 கிடையாது. இன்னைக்கு வரவு 8 செலவு 8 தான் வச்சுக்கணும். சரியா, சமத்தா இருக்கணும். இன்னைக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அவரே ராசி மாதிரி சாயந்தரம் அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். செலவுகளை வைப்பார். அதனால இன்னைக்கு தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்திலையும் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோரா இருக்குங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில் ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு சிறு பொறுப்பை கொடுப்பார். அது அற்புதமாக நீங்கள் செய்கிறதுனால சாயந்தரம் இந்த சந்திர பகவானே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்து ஒரு சிறப்பாக கொடுக்க போகிறார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் தெளிவாக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் சிறு பிரச்சனை தோன்றி மறையும். அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் 2 துளர் திராட்சையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க.
நல்லா கடிச்சு மென்று சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். காலையில் உற்சாகமும் மாலையில் ஒருவித பொறுப்பும் உண்டாகும் நாள். காலையில பாக்கியஸ்தானமாக்கி 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார். சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானமாக்கி 10ஆம் இடத்துக்கு வர போறார். அதனால இன்னைக்கு பொறுப்புகள் உங்களுக்கு சாயந்தரம் கிடைக்கும். காலையில இருக்கிறத காலையில அற்புதமா நிறைவேற்றிக்கங்க. உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல, சரியா? அதுமாதிரி குடும்பத்திலையும் ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 ஏலக்காயை பேக்கில் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண் 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்பும் உண்டாகும் நாள். ஏன்னா காலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் இருக்குது சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரம் அந்த சந்திர பகவான் ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வர வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் அமைதி கிடைக்கும். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக அப்படியே வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும். சரியா? சிவனேன்னு இருந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிவனேன்னு இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. இன்றைக்கி காதலர்கள் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில். இல்லைன்னா வச்சுங்க, நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, கண்ணு தன்னாலே முழிக்குது பார் அம்மா கண்ணு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் மாறிடும். அதனால் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் இருக்கலாம். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமையும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா கவனித்து படிக்கணும். அப்போ தான் புத்தியில் ஏறும். சரியா? நல்லா கவனித்து படிக்கணும். மனசை அலபாய விடக்கூடாது. சரியா? அடுத்தபடியாக மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. நல்லா மென்று சாப்பிட்டு போயிட்டோங்கன்னா சந்தோஷமாக சாறு இறங்குறதா. அதேமாரி இன்னைக்கு சந்திராசிரமம் காலையில் இருந்தால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான நாளாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதையும் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். அப்படியே உள்ட்டா. காலையிலே களத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரபகவான் அற்புதமான ஒரு கலகலப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ அவரே சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். அவ்வளோதான், சந்திராசிரமம் ஆரம்பிச்சுடுறது. சரியா? அப்போ கவனமாக இருக்கணும். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தில் இருக்காருங்கிறதுனால உங்களுக்கு சில வேலைகள் எல்லாம் அற்புதமாக செயல்படுத்தி கொடுப்பார். கவனமாக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும். நீங்கள் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் எல்லாரையும் அனுசரித்து அப்படியே உயர்வை எடுத்துக்கணும். அதேமாரி குடும்பத்துலேயும் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷத்திற்கு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள், சந்தோஷத்திற்கு குறைவில்லை. இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை பரவாயில்லைங்க. இருந்தாலும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண் 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.